ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னால் என்னோடய லன்ச் ப்ரிப்ரேஷன் விலாக் தான். இன்றைக்கி சாட்டர்டே. யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேஸ்னால் நான்வெஜ் சமைச்சிருவேன், வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். பட் ஆனால் இது லென்த் சீசன்றதுனால நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. ஸோ வெஜிடேரியன் தான் சமைச்சாகணும். கொஞ்ச நேரம் உட்காந்து யோசித்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து யோசித்தேன் என்ன செய்யலான்னு. பசங்களையும் கேட்டேன், யாரும் எந்த ஐடியாவும் சொல்லலை. சரி, கடைசியாக நம்மளுக்கு தெரிஞ்ச காரக்குழம்பு வச்சுட்டு சிறுபருப்பு கூட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வேலையாக சாப்பாடு வச்சுட்டேன், சிறுபருப்பும் வேக வச்சுட்டேன். மஞ்சத்தூள், எண்ணெய், உப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணி, நான் யூஸ்வலாக சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வெஜிடபிள்ஸையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சு சைமல்டேனியஸாக கடகடன்னு தாளித்து விட்டுருவேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். எனக்கு காரக்குழம்புனாலே கூட கூட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் எக்கும் பயங்கர காம்பினேஷன். அப்பளம் பொரிச்சிக்கிட்டா செம்மையாக இருக்கும். மூணும் சேர்ந்தால் காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுட்டு புடலங்காய் போட்டு சிறுபருப்பு கூட்டு பண்ணுறேன். சம்டைம்ஸ் கேபேஜ் கூட்டும் பண்ணுவேன், அப்பளம்லாம் போட்டு. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காரக்குழம்புக்கு சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை அதையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். யூஸ்வலாக நான் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாக போட்டு தான் வைப்பேன். ஸோ அதுவும் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் அதை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் திரட்டிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கடைசியாக புளி கரைச்சலும் மாங்காவும் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துருவேன். இதுதான் என்னோடய காரக்குழம்பு. அந்த சைடு கூட்டு ஆல்ரெடி சிறுபருப்பு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் கடுகு, சோம்பு, இடித்த பூண்டு, அப்புறம் வெங்காய தக்காளி வதக்கிட்டு வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கி மூடி வேக வச்சுருவேன். வெஜிடபிள்ஸ் வெந்துட்ட பிறகு சிறுபருப்பை ஆட் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கிடுவேன். அவ்வளோதான் சிறுபருப்பு கூட்டு. இந்த பச்சை மிளகாலாம் இவ்வளோ பெருசாக போட்டிருக்கேன்னா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வந்துட்ட பிறகு அந்த பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் நான் எடுத்துருவேன். அந்த சாறுலாம் இறங்கிட்ட பிறகு பசங்க அதை எடுத்து வைக்கிறேன்னா அது கூட 4 வெஜிடபிள்ஸும் சேர்த்து எடுத்து வச்சிடுறாங்க. பொடிசாக அரைஞ்சி போட்டோம்னா வாயில் பட்டுறது காரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பெருசு பெருசாக போட்டுட்டு வெந்துட்ட பிறகு நான் அதை எடுத்து விட்டுருவேன். எடுத்து விட்டுட்டு தான் இந்த சிறுபருப்பை ஆட் பண்ணி கலரி கொத்தமல்லி தூவி இறக்கிடுவேன். நானே மண்டையை உடைச்சி என்னடா சமைக்கிறதுன்னு சமைப்பேன். அதில் அவங்க இது மாதிரிலாம் பண்ணுறது வேறு சம்டைம்ஸ் இரிட்டேட்டிங்காக இருக்குமா. சரி, எதுக்கு அந்த சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணுறது நான். கூட்டு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கி வச்சிட்டேன். அந்த சைடு குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போய். ஸோ அதனால் புளிக்கரைச்சலும் கொஞ்சம் அதில் ஊற்றிட்டு சைமல்டேனியஸாக கிச்சனை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரத்தையும் தேய்ச்சி விட்டுட்டேன். வெஜிடபிள்ஸும் பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். கொஞ்சம் சின்ன பவுலில் நெய் ஊற்றி வச்சுட்டேன். அப்படியே அந்த சாப்பாட்டு சூடோட கீயும் நல்லா மெல்ட் ஆகிட்டுருக்கும். சாப்பிடும்போது பசங்களுக்கு அப்படியே ஊற்றி விட்டுருவேன். குழம்பும் கொதித்து வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு வெள்ளை துண்டு போட்டு இறக்கி விட்டுட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சிம்பிள் லன்ச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.